ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து டிசி கரண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு மினி சால்டிங் எண் எப்படி செய்கிறது அதை பற்றி ஏன் கைஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சால்டிங் எண் செய்கிறதுக்காக காப்பர் கம்பி சின்ன பீஸ் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அடுத்து சால்டிங் எண்ணோட ஹீட்டிங் எலமெண்ட் ஒன்று எடுத்துக்கிட்டேன். கடைசியாக தகர ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டேன். மொதல் என்ன பண்ணேன்னா ஹீட்டிங் எலமெண்ட்டை பேத்து அதுக்குள்ளே நைக்ரோம் ஒயரை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். நைக்ரோம் ஒயர் பார்க்கறதுக்கு சில்வர் கலர் நூல் மாதிரி இருக்கும். அடுத்து காப்பர் கம்பியோட ஒரு பக்கம் மனையை மட்டும் சாண்ட் பேப்பரில் தைச்சு நல்லா ஷார்ப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இன்சுலேஷன் ஸ்லீவ் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்து அந்த ஸ்லீவுக்குள்ளே காப்பர் கம்பியை சொருவிட்டேன். அடுத்து 2 வயர் கம்பி எடுத்து ஸ்லீவோட 2 கார்னர்லையும் ஸ்ட்ராங்காக முறுக்கி கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நைக்ரோம் ஒயர் ஸ்லீவ் மேலே 8 ரவுண்டு சுற்றிருக்கேன். கடைசியாக எல்லாத்தையும் ஒன்றா வச்சு சால்டிங் பண்ணி ஒரு பெரிய ஸ்லீவ் வச்சு மொத்தமாக கவர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தகரத்தை 2 சின்ன பீஸாக கட் பண்ணி கட்டிங் பிளேடை வச்சு வளைச்சு ரோல்மாக மாற்றிட்டேன். அடுத்து எம்சில் பேஸ்ட் எடுத்து இந்த 2 தகர ரோலையும் அதுக்கப்புறம் அந்த காப்பர் கம்பி செட்டையும் ஒன்றா வச்சு ஒட்டிட்டேன். கடைசியாக பவர் சப்ளைக்காக ஒரு கனெக்டர் எடுத்து இந்த 2 ஒயரில் ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, நம்ம சால்டிங் எண் ரெடி ஆயிடுச்சு. இந்த சால்டிங் எண் மேக் பண்ணதோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம அந்த வீடியோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.